There we go. தாமசம் ஏனாது படிப்பு எடுத்தாச்சா? எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருங்க. ரீடேக் அல்வா. ஓ, எனக்கு அல்வாவா? ஸ்பூன் மாத்துங்க. எனக்கு 35 வருஷம் முன்னாடி கொடுத்துட்டாரு. 30 இல்ல 31 இயர்ஸ். 32 இயர்ஸ். அல்வா சூப்பரா இருக்கு. நம்ம அப்ப சாப்பிட்டு மறந்துட்டோம். இது கருப்புட்டி அல்வா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமநவமி வாழ்த்துக்கள். அமைதிப்படை ரீரிலீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது வந்து 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு சினிமாக்காரங்களுக்கு வந்து தீபாவளி, பொங்கல், ராமநவமிலாம் கிடையாது. சினிமா ரிலீஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து திருவிழா. அதே போல் தான் உங்களுக்கு மீடியாவுக்கும் அன்றைக்கி தான் வந்து ஒரு பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும். இது வந்து த ஸ்வீட்டஸ்ட் பொங்கல் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இஸ் 94 பொங்கல். அன்றைக்கி வந்து அமைதிப்படை இன்னும் பெரிய பெரிய தேவர் மகன் படத்தோடலாம் அது வந்து இதுதான் ஒரு கல்ட் ஹிட்டாக மாறினது. இந்த ஜென்ஸி இருக்கு இல்லையா, இப்போ இந்த முதல் முறையாக வாக்கு போடக்கூடிய ஜென்ஸி இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அதுலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அல்வா சீன் மட்டும்தான் மீமா ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஆனால் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து ஒரு மீமா ஆகும். I'm so happy that this movie is reaching the next generation. எல்லாரோடையும் சங்கர் சாரோட ஒர்க் பண்ணது, கலைக் சாரோட ஒர்க் பண்ணது அதெல்லாம் வந்து நான் பேசணும். அதெல்லாம் வந்து ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் எங்கள் ஹீரோ சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணது, அவருக்கு வந்து ஒரு சினிமாவில் அவரை பார்த்து ரசிகையாக இருந்த எனக்கு அவரோட ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து அப்போவே நம்ப முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ரொம்ப கஷ்டம் என்னன்னா மணிவண்ணன் சாரோட அது எனக்கு செகண்ட் ஃபில்ம். நான் கவர்மெண்ட் மாப்பிள்ள பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் இது எனக்கு செகண்ட் ஃபில்ம். ஆனால் நத்திங் குட் ஹவ் ப்ரிப்பேர்ட் மீ ஃபார் திஸ். கெமிஸ்ட்ரி. யாருக்கு கெமிஸ்ட்ரினா சத்யராஜ் சாருக்கும் மணிவண்ணன் சாரும். அவங்க வந்து ஹீரோ டைரக்டர் கிடையாது, அதை விட அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரேஞ்சில் அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அல்வா சீக்வன்ஸ்லலாம் வந்து நாங்கள் அங்கே இல்லைங்க சார், நாங்கள் அங்கே இருக்கோம், பாறை மேலே எங்களுக்கு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க அங்கே. அப்போ மானிட்டராவது டிஜிட்டலாவது எதுவுமே கிடையாது, ஃபில்மில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சேரில் உட்காந்து ஒரு கொடையை பிடிச்சிட்டு மணிவண்ணன் சார் உச்சி வெயில்ல அந்த டயலாக்ஸ் ஒவ்வொன்றும் அவர் அங்கேருந்து மெதுவாக தாங்க சொல்கிறாரு, அல்வா கண்ணு அல்வா பூஜை அப்படிங்கிறாரு. இவர் அதை எப்படி கேட்குறாரு, எப்படி ஃபாலோ பண்ணுறாரு, அதை மெருகேற்றி இவர் பாணியில் இவர் அந்த டயலாக் டெலிவரி பண்ணுறாரு. நான் வந்து மயங்கி கிடக்கணும், எனக்கான ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்களுடைய அந்த கனெக்ஷனை நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ஐ ஹாவ் டு ஆக்ட் லைக் ஐ எம் அன்கான்ஷியஸ். அதை வந்து சினிமாவில் படத்தில் பார்க்கும்பொழுது தான் திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா எடுக்கும்போது தெரியலங்க. நான் நீங்கள் அன்னைக்கு எனக்கு சொன்ன விஷயத்த நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். டபுள் பாசிட்டிவ் இளையராஜா சார். இளையராஜா மியூசிக்கு அந்த கோரப்புல்ல அப்படி மெதுவா ஆரம்பிக்கும். இளையராஜா சார் டபுள் பாசிட்டிவ் பாட்டு வந்து நானும் போயிருந்தேன். வெளியில வந்தோன்னா வீட்டுல பாப்பாங்கல்ல போட நான் அன்னைக்கு அங்க அந்த சீன் எடுக்கும் பொழுது he also has to make me comfortable. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டு, நானா பாறை சுடுதுன்னு ஒரு பக்கம், இவர் பாவம் he has to be on me. அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதில் ஒரு 2-3 ரீடேக் எடுக்கும்போது அவர் சொன்னதை நான் உங்களுக்கெல்லாம் தனியாக சொல்கிறேன். சத்யராஜ் சார் படத்தில் அடிக்கிற நக்கலை விட நையாண்டியை விட தானாக ஃப்ளோ ஆகுது பாருங்க சிலதெல்லாம். யூ ரிமெம்பர் வாட் யூ டோல்ட் மீ? என்னால மறக்கவே முடியாது. அல்வா சீன் தான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டு, ஃபிசிக்கலி டிமாண்டிங் சீன் அப்படின்னு இருந்தால் மற்ற சீன்ஸ்லாம் எப்படின்னா இதே தான்.
இவரோட நான் வந்து கர்ப்பமாயிட்டேன், எனக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு மஞ்சள் கலர் புடவையில வந்து கெஞ்சுவேன். அப்போ சீன் பேப்பரில் இருந்தது ஒன்று, ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை வேற சீன் ஒன்று எடுக்கிறாங்க. நான் வந்து என்னது கலைச்சிடுவா அப்படின்னா உடனே இவர் சொல்லுவார், ஹே அது என்ன சொத்தா வச்சிருந்தா விளையாடுறதுக்கு அல்ல. அந்த டைம்ல அந்த நிமிஷத்துல அடிக்கிற பஞ்சஸ், இதுக்கு நாம ரெடியா இருந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும், முடிஞ்சா டயலாக் பேசணும். தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸுக்கு மணிவண்ணன் சாரோட நடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு வரம் மாதிரி. எனக்கு பகுத்தறிவு ஊட்டிய ஆசான்கள் மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார். அது வரைக்கும் நம்ம ஏதோ படம் பார்க்குறோம், அப்படி ஜாலியான கான்வர்சேஷன் இருக்கும். ஆனால் இவங்களோட கான்வர்சேஷன் எல்லாம் இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும். அதுக்கு என்ன தகுதின்னு நினச்சதுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மணிவண்ணன் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு வருடமும் படிக்கும் பழக்கம் இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு ஆத்தரோட கம்ப்ளீட் ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. கடைசியாக புதுமை பித்தனுடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் அவங்க இல்லை. என் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அதனால எனக்கு பிறந்த நாள் கிடையாது. ஐ மிஸ் ஹிம். ஒரு இன்னைக்கெல்லாம் இருந்தால் கொண்டாடப்பட வேண்டிய பேன் இண்டியா டைரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த படம் தெலுங்குல, ஒடியாவில், பெங்காலியில், சிங்கள மொழியில் கூட எடுத்தாங்க. ஒரு பேன் இண்டியன் டைரக்டர், பேன் இண்டியன் சப்கான்டினென்ட் டைரக்டர் அப்படின்னு ஹிந்தியில் எல்லாத்துலேயும் எந்த லாங்குவேஜில் நீங்கள் சொன்னாலும் அதில் வந்து ஹிட்டு அடித்த ஒரு படம். ஆனால் தமிழ் பாலிட்டிக்ஸுக்கு ரொம்ப 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 பக்காவாக நெருங்கின இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அதில் நிறைய பாலிட்டிஷியன்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஐ சேலஞ்ச் த பீப்புள் வாட்சிங் திஸ் மூவி டு கோ என்ஜாய் இட் இன் த தியேட்டர்ஸ். யாரை அவர் வந்து இம்ப்ரெஷன் பண்ணியிருக்காரு, யாருடைய இதெல்லாம் எபிசோட்ஸ் எல்லாம் எடுத்து அதுலேருந்து படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். It's one of my lifetime gifts that I got to be in an evergreen movie. Thanks to everybody involved in the movie. அதில் அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கைலாசம் போயிட்டாங்க, ஒருத்தங்க கைலாசாவுக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கே அந்த படத்தில் அந்த மேஜிக்கில் கனெக்ட் ஆனவங்க ஹீரோயின் ராஜா சார், அப்புறம் சங்கர் சார், இவங்க இப்படி ப்ரொடியூசர், இவங்க வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர் டு என்ஜாய் தட் மேஜிக் ஒன்ஸ் மோர். ஹே இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்க கற்றுக் கொடுத்தது, காஸ்டியூம் இது பண்ணது எல்லாம் ஞாபகம் வருது. படத்தில் ஐ திங்க் செல்வ பாரதி அண்ட் சீமான் சார் வந்து அசிஸ்டன்ட்ஸு. இல்லை சீமான் சார் வந்து கண்டினியூட்டி அசிஸ்டன்ட்டு. ஆமா, சுந்தர்சி ஒரு ராசுமதுரன் சுந்தர்சி வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் வந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மணிவண்ணன் சார் எத்தனை பேரை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கணக்கு போட்டா ஹியூஜ் ஸ்கூல், ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணுங்க. கார்த்திக் பிரதர், இவர் எனக்கு முந்தா நாள் ஃபோன் பண்ணாருங்க, அடிச்சு பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடியாந்துட்டேன். டு பி ஹியர் இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் மேஜிக். ஐ ஹோப் திஸ் மேஜிக் இஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் டு யூ அண்ட் ஐ ஹோப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் என்னை பிடிக்காதவங்கெல்லாம் நான் அரசியல் கருத்து பேசினா உடனே தாயம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்க்குற அடுத்த ஜென்ரேஷன் என்னை பிடிச்சி தாயம்மா அப்படின்னு சொல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.